தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடைபெறப்போகுது அக்டோபர் 27ஆம் தேதி. அதற்கான துவக்க பணிகள்லாம் நடந்துருச்சு. ஆனால் அதிலேயே பல விமர்சனங்கள், எதற்காக அவர் பெரியார் இடத்துக்கு சென்றார், எதற்காக காலை பூஜை செய்து அதற்கான ஆயத்த பணிகளை தொடக்கி வைத்தார், இப்படி இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரன்றது அதான். என்ன அப்படின்னா, பெரியாரையும் ஒரு பக்கம் பிடிக்கும், அதே நேரத்தில் பக்தியும் அவங்களுக்கு இருக்கும். மாநாடு நடத்த போகிறப்ப அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் தான் போகிறார். ஏன்னா நம்ம மாநாடு கூப்பிட்றோம், 18 வருஷம் ஒரு தொழிலாளி, 18 வருஷம் உடனே தூக்கி போட்டு வா, மாநாடு தான் முக்கியம் அப்படின்னு தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு புகழ் அடைஞ்சிட்டோம், அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு. இது என்னன்னா, இது ஒரு முதிய ஒரு மடமான ஒரு சந்தேகம் வேறு வருது நமக்கு. ஏன்னா அப்போ எனக்கு 18 வயசில் மக்களுக்காக உழைச்சிருப்பானே அவன் யார்? ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துக்கிறதுக்காக அவன் வாழ்க்கையை போட்டுட்டு அங்கே வீதியில் போய் போராடி இருப்பானே அவன் யார்? இவங்கள தான் சண்டை போடுவார் அவர். இன்ன வரைக்கும் நான் அது ஒரு என்ஜிஓவாக தான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் கட்சியை பார்க்கல. மக்களை சந்திக்கட்டும், மக்களுடைய எளிய மக்கள் எப்படி வாழ்கிறான்னு பார்க்கட்டும், அவன் எப்படி ரேஷன் கடையில் நின்று அரிசி வாங்குறான் அப்படின்னு பார்க்கட்டும், எளிய மக்களில் சாதாரணமாக அவன் எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு குடிக்கு எப்படி பாழாகி ஒரு இளைஞன் போகிறான் அப்படிங்கிறத பார்க்கட்டும். நம்ம படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் நடுத்தருவுக்கு வர்றான் அப்படிங்கிறத பார்க்கட்டும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் கட்சியின் மாநாடு வெற்றி பெறுமா? அதற்கான முன் நிகழ்வுகள் எந்த தாக்கத்தை கொடுக்கின்றன? இதை பற்றி பேசுவதற்காக விமர்சகர் திரு ஆலங்குடி வெள்ளைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு வெள்ளைசாமி. வணக்கம். விஜயோட மாநாடு, விஜய் கட்சியோட மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடைபெற போகுது அக்டோபர் 27ஆம் தேதி. அதற்கான துவக்க பணிகள்லாம் நடந்துருச்சு. ஆனால் அதிலேயே பல விமர்சனங்கள், எதற்காக அவர் பெரியார் இடத்துக்கு சென்றார், எதற்காக காலை பூஜை செய்து அதற்கான ஆயத்த பணிகளை தொடக்கி வைத்தார், இப்படியெல்லாம். ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு, கட்சியில பல பேர் கொண்ட பல்வேறு விதமான நம்பிக்கைகள் கொண்ட ஒரு தலைவருக்கு இதை செய்வதில் என்ன தயக்கம் இருக்க வேண்டும்? ஏன் தவறு என்று சொல்ல வேண்டும்? எது தவறுன்னு கேட்குறீங்க? இல்லை, முக்கியமாக பூஜை செய்து ஆரம்பித்தது, காலங்காலங்காலத்தில் பூஜை செய்து ஆரம்பித்தது, அதெல்லாம் தவறான? இல்லை, இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரன்றது அதான். என்ன அப்படின்னா, பெரியாரையும் பிடிக்கும், பெரியாரையும் ஒரு பக்கம் பிடிக்கும், அதே நேரத்தில் பக்தியும் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை போய் தவறுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அது அவருடைய நம்பிக்கை. அவர் ஒன்றும் நான் நேரடியாக திராவிட கழகம்னு வைக்கல, அவர் திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்கல, அவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கார். அது அவருடைய விருப்பம். பூஜை போட்டுறாரு, ஒரு 10 இவரை பூசாரிகளை கொண்டு வந்து வச்சு கூட பண்ணலாம். அது கூட இருக்கவங்க சொல்கிறது பல விஷயங்கள் இருக்கும். அது விமர்சனம் பண்ணுறதுனால பண்ணிட்டு போகலாம், அது அவருடைய விருப்பம் சார்ந்தது. அந்த பெரியாரையும் போய் பார்த்தாரு. ஏன்னா பெரியாரையும் போய் பார்த்துட்டு வந்தார், மரியாதை செலுத்திட்டு வந்தார். ஆனால் அவருடைய கொள்கை என்னன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அவர் ஒருவேளை இப்போ திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரா கொள்கையை வெளியில் சொல்லுவோம் அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் கொள்கை என்னன்னு சொல்லலை. அவர் குழப்பறாரு நினைக்கிறீங்களா? அவர் கண்டிப்பாக குழப்புறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் அரசியலாக அவர் வேணால் பார்ப்போம் பின்னாடி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு யார் வேணாலும் இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வரலாம். ஏன்னா அவருக்கு என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, முதல்ல அந்த முகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைக்கு தெரிஞ்ச முகம், எல்லாருக்குமே தெரியும். முதல் அடையாளம் அதுதான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோக்களில் அதிகபட்சமாக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் ஹீரோ. இன்னொன்று உங்களுக்கு அவர் படம் சலிக்காது. நல்ல நடிகர்னால் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ரஜினி மாதிரி நீங்கள் வந்துட்டாருன்னா அவர் முகத்தை பார்த்துட்டு நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியான ஒரு நடிகர். அப்போ தன்னோட இருக்கக்கூடிய புகழை நம்பி அவர் இறங்குறார். மற்ற எம்ஜிஆர் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ ஒரு அரசியல் பின்னணி அவருக்கு இருக்கா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அரசியல் பின்னணி அவருக்கு இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும். எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ஒரு அரசியல் பின்னணி தெரியும். அவருக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அவருக்கு இப்போ நிறையா அந்த காலகட்டத்தில் நிறையா பிரச்சனைகளை சந்தித்தவர். அவர் படங்கள் முழுக்க அரசியல் படங்களாக தான் இருக்கும், எஸ்.ஏ. சந்திரசேகருடைய படங்கள். ஆனால் விஜய் இது வரைக்கும் அரசியல் எதுவும் பேசலை, பொதுவெளிக்கு வரல. இப்போ கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியுடைய தலைவர், நீங்கள் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், எம்ஜிஆர் வர்றாரு அப்படின்னா முதல் நாளே போயிட்டு கூட்டத்துக்கு துண்டு போட்டு இடம் பிடிச்சிருவாங்களாம் ஊரில். அப்போ என்ன பண்ணால் எம்ஜிஆர் வருவார் அப்படின்னா அவர் 2 நாள் கழித்து வருவாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வருவாருங்கிறதுக்காக வீட்டில் இருந்து புளிச்சோரை கட்டிட்டு போயிட்டு உட்காந்து எம்ஜிஆர் வருவார் அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஏன் அப்படின்னா அந்த முகத்தை பார்க்கணுன்னா அப்போ யோசிப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் பொதுவெளிக்கு வரல.
ஒரு மாநாடு நடத்த போகிறாரு. நடத்த போகிறப்ப அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் தான் போகிறார். அவரும் போயிட்டு ஒரு மாநாட்டுக்கு அந்த விமர்சனமாயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே நேரத்தில் முன்னுக்கு பின் மிரணா ஒரு வார்த்தையை பேசுகிறார். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பண்பட்ட அரசியல் இல்லாத ஒருத்தருடைய பேச்சாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாநாட்டுக்கு கூப்பிட்றோம், 18 வருஷம் ஒரு தொழிலாளி, நீ 18 வருஷம் உடனே தூக்கி போட்டு வா அப்படின்னா, அந்த முதலாளி 18 வருஷம் இவனை வச்சுருந்தா இவனுடைய நம்பகத்தன்மையால் தான் முதலாளி அவனை வேலைக்கு வச்சுருப்பார். இன்னொன்று, இவன் அந்த முதலாளிகிட்ட இருந்தான் அப்படின்னா அந்த முதலாளி இவனுக்கு இவனுடைய சுகதுக்கத்தில் பங்கெடுத்துருந்தா மட்டும்தான் 18 வருஷமாக இருந்திருக்க முடியும். நீ படத்தை பார்த்துட்டு ஏற்கனவே படத்தை சும்மா பார்க்கல, காசு கொடுத்து தான் பார்த்துருக்கான். அவன் பணம் கொடுத்து பார்த்துருக்கான், இவன் நேரத்தை செலவழிச்சிட்டு பார்த்துருக்கான். ஆனால் இவர் சர்வசாதாரணமாக அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வர்றார், நீ தூக்கி போட்டு வா, எனக்கு என் மாநாடு தான் முக்கியம் அப்படின்னு தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு பண்பட்ட பேச்சு இல்லை, அது ஒரு தலைவருக்கான பேச்சு அது கிடையாது. அப்படித்தான் நீங்கள் அந்த மாநாட்டு கூப்பிடுறதே அந்த மொழி நமக்கு உடன்பாடு இல்லாத மொழியாக இருக்குது. ஒரு வேளை இதை தாண்டி கூட தொண்டர்கள் வரலாம். ஏன் அப்படின்னா, தமிழர்கள் ஏற்கனவே நிறையா சினிமாவில் ஊட்டப்பட்டிருக்கு நம்ம ஆளுக்கு. இப்போ வரைக்கும் நடிகர்களை கடவுளாக பார்க்குறான். எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க அவங்க காலம் ஒரு 5000 வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்புகிறான் இவன். அவங்க கையை காட்டினா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். அவங்களுக்கும் சக்கரை வரும், அவங்களுக்கும் இறப்பு உண்டு, அவங்களுக்கும் கால் கை சுழுக்கும், அவங்களுக்கும் டூப் போட்டு தான் நடிக்கிறாங்க. அப்போ நம்மளை மாதிரி அவன் சக மனிதன் அவன் என்னைக்கு நினைக்கிறானோ, நினைக்கிற வரைக்கும் இந்த நடிகர் பிம்பம் இருக்கும். அதை வச்சு தான் இவங்களும் வர்றாங்க. மற்றபடி நீங்கள் கொள்கை பேசி ஒரு போராட்ட களத்தில் சந்தித்து அப்படி வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நடிகரும் வரலாம். நடிகர் வர்றப்போ ஒரு போராட்ட களத்தில் ஒரு மக்களுக்காக நான் இது நின்னேன், நான் இதை செஞ்சேன், அப்போ ஒரு வலியை அனுபவித்து அப்படி வரும்போது தான் அந்த தலைவனுக்கு மக்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு தோணும். நீ ஒரு காமராஜரை சொல்கிறப்ப, அண்ணாவை சொல்கிறப்ப, அண்ணாலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறார் அண்ணா. கூட்டம் முடிச்சுட்டு அவருக்கு திடீர்னு அப்படியே நம்ம நவூர் ஹனீஃபா வீட்டுக்கு நவூர் ஹனீஃபா சொந்த ஊர் அங்கே ராம்நாடு பக்கம். எப்போ ஹனீஃபா வீட்டுக்கு போவோம்ப்பா அப்படிங்கிறாரு. ஹனீஃபா வீட்டுக்கு கார் விடுறாங்க. இப்போ மாதிரி இப்போ கரண்ட்டு கிடையாது, தொலைபேசி கிடையாது. ஹனீஃபா வீட்டுக்கு போனால் ஒருவேளை இவருக்கு என்னென்னா ஹனீஃபா வீட்டில் தான் படுத்திருப்பார் அப்படிங்கிற எண்ணம் நினச்சிருந்தா போய் எழுப்பியிருக்கலாம். ஒரு தலைவனுக்கான மாண்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அவர் போய் எழுப்பாமல் வாசலில் ஒட்டி காரை போட்டுட்டு அண்ணா தூங்கிட்டார். கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு. அவர் நவூர் ஹனீஃபா அம்மா பார்த்துட்டு, யாரோ கார் கிடக்குப்பா, என்னென்னு தெரியலப்பா, பார்ப்பா அப்படின்னா, அண்ணா படுத்திருக்காரு. பதறி போயிட்டு நவூர் ஹனீஃபா தலைவரே அப்படின்ட்டு இருக்காரு. ஏன் நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா, நீ வெளியூர் கச்சேரி போயிட்டு வந்திருப்ப, நீ தூங்கிட்டு இருப்ப, உன் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் படுத்திருந்தேன் அப்படின்னா இவருக்கு அழுகே வந்துருச்சான் நவூர் ஹனீஃபாவுக்கு. அப்போ ஒரு தலைவன் அப்படின்னா இந்த வலிகளை அனுபவித்து வர்ற தலைவன். இன்னொன்று, இந்த தமிழர்னு கூட யோசிக்க வேண்டாம், மக்களுடைய வரலாறு, மக்கள் எங்கே இருந்து வந்திருக்காங்க, இதெல்லாம் படித்த இதெல்லாம் உணர்ந்த ஒருத்தர் தலைவராக வர்றப்ப தான் அது சரியானதாக இருக்கும். வெறும் புகழை மட்டும் வச்சுக்கிட்டு வர்றது தலைமைக்கு ஏற்றதில்லைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வர வேண்டாங்கிறீங்களா? வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. அப்படி எந்த கட்டாயமும் கிடையாது. வரணும், எல்லாம் வரலாம், யார் வரலாம். மக்கள் நிராகரித்தா நிராகரித்ததான். இப்போ எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ரஜினி கூட எட்டி பார்த்தாரு, கடைசியில் திரும்பி போயிட்டார். அதே மாதிரி பாக்யராஜ் வந்தார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். ராஜேந்தர் வந்தார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். சரத்குமார் ஒரு கட்சி வச்சுருந்தார். இப்போ இருக்கா இல்லையா? சேர்த்துட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர் ஒரு கட்சி அடுத்த தேர்தலுக்கு முன்னாலே போயிட்டு ஐக்கியமாயிட்டார். ஆமாம், அப்போ அதனால் அந்த கட்சி எங்கே போயிடுச்சுன்னு நம்மளே வச்சுக்கலாம். அப்போ இப்படி நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக நிறையா சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றது இயல்பு தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஒரு புகழ் அடைஞ்சிட்டோம், அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு. இது என்னன்னா, இது ஒரு முதியோர் மடமான ஒரு சந்தேகம் வேறு வருது நமக்கு. அரசியல்னால் ஒரு முதியோர் மடமா? ஏன்னா அப்போ எனக்கு 18 வயசில் மக்களுக்காக உழைச்சிருப்பானே அவன் யார்? ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துக்கிறதுக்காக அவன் வாழ்க்கையை போட்டுட்டு அங்கே வீதியில் போய் போராடி இருப்பானே அவன் யார்? அப்போ இவனுக்காக மக்கள் பிரச்சனையில் ஜெயிலில் போய் 1 மாதம் இருந்திருப்பானே அவன் யார்? இப்போ மக்களுக்காக தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு, எனக்கு நிறைய பேர் தெரியும்,
தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு போனவங்க இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பெரிய பிளட் குரூப் வச்சுக்கிட்டு இயங்குறவங்க இருக்காங்க. இரத்த தான கழகத்தை வச்சுக்கிட்டு இயங்குறவங்க இருக்காங்க. இன்னொன்று இயற்கை ஆர்வலர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இயற்கையை நேசித்து இந்த பூமிக்கு அப்படியான பல பேர் இருக்காங்க. அப்படியான பல பேரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ எதுவுமே செய்யாமல் நான் வந்துட்டு 2-4 பேருக்கு நான் வந்து இப்போ இந்த 10ஆம் வகுப்பு பசங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணாங்க, ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்துட்டேன், நான் வர்றேன். ஆனால் விஜய் வர்றதுக்கு நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நமக்கு முகம் வந்து மக்களுக்கு அடையாளப்பட்ட முகம். இன்னொன்று வெற்றிடம் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அந்த ரஜினி ஏற்கனவே சொல்லிட்டார் வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வெற்றிடத்தை நம்ம வந்து நிரப்புவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாரு போல இருக்குது. வெற்றிடம் இருக்கா? வெற்றிடம் அரசியலில் எப்போவுமே இருக்காது. அது இது சிலரும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு தலைவர் போயிட்டா இன்னொரு தலைவர் கண்டிப்பாக வருவாங்க. அவங்கள இன்னொன்று ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பாடம் இல்லைன்னா அடுத்த அந்த 5 வருஷத்தில் அவங்க தயாராகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்கும். அப்படி வெற்றிடம்னு ஒன்று இது வரைக்கும் அரசியலில் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கூடுதல் இருக்கும், கொஞ்சம் குறைச்சிருக்கும், அவ்வளோதானே ஒழிய. இப்போ விஜய் வர்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ஒரு பண்பட்டு வரலாம். பண்பட்டு வரலான்னா நீங்கள் முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல் என்ன தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தான் இல்லை, எனக்கு நினைக்கல. இல்லை, எனக்கு அரசியல் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அரசியல். நீங்களே சொன்னீங்க அவருடைய தந்தை S.A. சந்திரசேகருக்கு நிறைய அரசியல் தெரிந்திருக்கும், அவர் நிறைய எடுத்த படங்கள் எல்லாமே அரசியல் தெரிக்கும், அரசியல் துணி இருக்கும் சொன்னீங்க. ஆமாம், அவர் மூலமா விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சிருக்காதா என்ன? இல்லையே. இப்போ ஏன் நான் இருக்கேன், என்னை மாதிரி எங்கள் அப்பா கிடையாது, என்னை மாதிரி என் பையன் கிடையாது. அது ஒப்பிடவே முடியாதே. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற. அப்போ இயக்குனர் ஆகிருப்பாரே. அது இல்லை. இவருக்கு எந்த இடத்துலையும் எனக்கு அவர் சரியாக பேசுன மாதிரி தெரியலை. திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க. இவர் வந்து நீட்ஸ் தொடர்பாக பேசலைன்னு ஒரு மாநாட்டில் பேசலை அப்படின்னு சொன்னோடனே அடுத்த இடத்துல நீட்ஸ் தொடர்பாக பேசுகிறார் அவர். அப்போ யாரோ எழுதி கொடுத்து, இப்போ எல்லாருக்குமே எழுதி கொடுக்குறது. ஏன்னா தலைவர்கள் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. ஆனால் ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கம் நான் பேசுகிறப்ப இது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தின் பால் இன்னொருத்தவங்க அது தேவை ஏற்படுறப்ப இந்த செய்தி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசலாம். அது வேறு. ஆனால் இது வரைக்கும் மக்களை போய் சந்திக்காத, இது வரைக்கும் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய படங்கள்லையே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க. இந்த அவருடைய படங்களுக்கு இன்ன வரைக்கும் அவர் ரசிகர்களுக்கு நேர்மையில்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன நீங்கள் 2000 ரூபா எவங்க 2000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்குறவன் எவன்? நீங்கள் நானும் போய் பார்ப்போமா? பார்க்க மாட்டான். விஜய் வெறியர்கள் இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அவன் வேர்வையில் தான் வந்து நமக்கு சிம்மாசனம் போட்டிருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவன் வேர்வை, அவனுடைய உழைப்பு, அவன் நினைக்க மாட்டான். அவன் வந்து தலைவா அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் நீ நினைக்கணும், அவன் வேர்வை தான் நமக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அது நினச்சி தான் வந்திருப்பார்ல. அவர் நினச்சிருந்தா வரமாட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் வரமாட்டார்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து அந்த மக்களுக்கு ஒரு தலைவனுக்கான இதுவே என்ன அப்படின்னா அவனை வழி நடத்துகிறதான். வழி நடத்துவார்ல விஜய். இப்போ இது வரைக்கும் வழி நடத்தலையே. இது வரைக்கும் வரல. எப்படி நடத்த முடியும்? 50 வயசு வரைக்கும் வழி நடத்தலை. தலைவர் ஆயிடுவார்ல. தலைவர் ஆயிட்டாரு. இல்லை, தலைவர் ஆகிறது பேர் வழி நடத்துறது இல்லை. இது வந்துட்டு ரசிகர் மன்றத்தை அப்படியே இன்னொரு பேர் பார்த்துருக்காரு. இந்த கேரளா பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கரெக்டாக அந்த ஐயப்பன் கோயில் சீசன் வர்றப்ப ஒரே போர்டு 2 பக்கம் இருக்கும். ஐயப்பன் கோயில் சீசன் வர்றப்ப அந்த போர்டை திருப்பி போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருக்கும். அந்த நீங்கள் ஐயப்பன் கோயில் சீசன் வர்றப்ப திருப்பி போட்டு வெஜிடேரியன் போட்டுருவாங்க. இதே கணக்கு தான் அது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில் காத்திரமான தலைவர்கள் யாருமே இது வரைக்கும் இல்லை. இனிமேல் சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சேரலாம். இன்னொரு கட்சியிலேருந்து சேர்த்தா அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன? இந்த கேள்வி இருக்குது. எந்த கட்சியிலேருந்து போனால் கூட அவங்க யாருன்ற நீங்கள் கட்சி தாவரவங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. ஒருவேளை தாவி இருக்கலாம். அது அதே நீங்கள் ஒரு திமுக அண்ணா திமுகவில் அவங்களுக்குள்ள கட்சி தாவல் இருக்கு. ஆனால் போனால் அந்த கட்சியில் திரும்பி வர மாட்டாங்க. அது ஒரு 2 வருஷம் பேசுவாங்க, விட்டுருவாங்க. நான் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு காத்திரமான தலைவர்கள் இல்லாத ஒரு கட்சியை ஒரு திட்டமிடலில் பண்ண போகிறார் அப்படின்னா என்ன? விஜய் தவிர யார் வேணும்? விஜய் நீங்களே சொன்ன மாதிரி மிகப்பெரிய நடிகர். தமிழகத்தில் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருக்கு இணை இல்லை. இருந்தாலும் கூட அதிக அளவுக்கான ஊதியம் வாங்குகின்ற, மிகப்பெரிய வணிகத்தை கொடுக்கின்ற, பிக் பிஸ்னஸ் கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய நடிகர் தமிழகத்தில். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி முகத்தை முன்வைத்து அரசியலை செய்ய வர்றாரு. ஸோ அவரை தவிர வேறு யார் பெரிய? எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியர் அவர்.
நல்ல ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மாடி வீட்டை வந்து ரொம்ப அழகாக கட்டிடுவார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம உடம்பை கொடுத்து எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? டாக்டர் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க? ஆமாம், சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். சினிமா அப்படிங்கிறது அது மாதிரி தான். அது ஒரு கட்டுமானம். அந்த கட்டுமானங்கிறது வேறு. அதில் வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடித்தா போதும். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது, அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நம்ம இன்றைக்கி போடுற பேண்ட் சட்டையிலேருந்து, நம்ம பேசுகிற பேச்சிலேருந்து, நம்ம வந்து முடியிலேருந்து, நம்ம அத்தனை வைக்குள்ளேக்குமே அரசியல் கலந்துருக்கு. இந்த அரசியல் வந்து மக்களுக்கான ஒருத்தர் வந்து மக்களை தெரிஞ்ச, மக்களுடைய அரசியல் தெரிஞ்ச, மக்களுடைய வாழ்வியல் தெரிஞ்ச ஒருத்தர் வர்றப்ப அது வந்துட்டு அது மக்களுக்கான அரசியலாக இருக்கும். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இல்லைன்னா அது ஒரு கூத்தாடி அரசியலாக இருக்கும். நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, கூத்தாடி அரசியல்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறீங்க. ஆமாம், ஆனால் அவர் சொல்கிறார் இன்னைக்கு கொடுத்த அறிக்கையில், நமக்கு அரசியல் அதிகம் தெரியாது என்று சொல்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். எழுதி கொடுத்துருப்பாங்க. அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார் அதை. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அது இப்படி இருந்தால் கூட தக்க பதிலடி கொடுக்குறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஏதோ கோவப்படுறாரு. இப்போ என்னையமா நான்லாம் திட்டியிருக்கேன். ஒருவேளை நம்மளை மாதிரி 4-5 பேர் சொல்கிறத பார்த்துட்டு திட்டுறாரான்னு சொல்கிறாரு, பரவாயில்ல. அப்படி ஒரு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏற்றுக்குவோம். நம்ம ஒன்றும் விஜய்க்கு வந்து நமக்கு ஒன்றும் எதிரியெல்லாம் கிடையாது. நமக்கு ஒன்றும் விஜய்க்கு நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சொத்துல இது வரைக்கும் மண்ணெல்லாம் அள்ளி போடலை. நமக்கு பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து ஒரு காத்திரமான அரசியல்வாதியாக மாறி இருந்தால் நம்ம ஏற்றுக்குவோம். ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு அப்படிலாம் நமக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. அவர் ஒரு காத்திரமான அரசியல்வாதியா, மக்களை வந்து படித்த அரசியல்வாதியா வந்தார் அப்படின்னா நம்ம ஏற்றுக்குவோம். ஒருவேளை ஒரு பின்னாடி படித்து வந்தார் அப்படின்னா நம்ம ஏற்றுக்குவோம். அதில் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது இப்போதைக்கு இல்லை. கூட 2ஆம் கட்ட தலைவர்கள், நீங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த புதுசிலலாம் சொல்லுவாங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த அந்த ஊரையை கட்டி காப்பாங்க. ஒரு மாவட்டம் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய தலைவர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியும், மக்கள் பிரச்சனை தெரியும். மேடையில் ஏறினாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களை கட்டி போட முடியும். அவங்களால ஒரு பிரச்சனையை அவங்களால டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இது இருக்கா அப்படின்னா, இவருக்கும் ஒரு அரசியல் தொடர்ச்சி கிடையாது. கூட இருக்கவங்களும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, யாராவது தலைவர்கள் அப்படிங்கிற பேரில் மாவட்ட பொறுப்பில் இந்த ரசிகர் மன்றத்தை தாண்டி வேறு இந்த பதவி கிடைக்காத, வேறு கட்சியில் பொறுப்பு கிடைக்காத பல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுமே இதே கண்டிஷனில் தான் முடிவெடுப்பாங்க. ஒரு கொள்கை சார்ந்து முடிவெடுக்கிறது வேறு, ஒரு ஒரு ரசிகர் தன்மையில் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வேறு. அவர் இன்னொரு ரஜினியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அவர் கட்சி ஆரம்பிச்சார்? ரஜினி கட்சியை ஆரம்பிக்கல, வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் 2020 உடல்நிலை காரணம், அப்புறம் கொரோனா நிலை, இதெல்லாம் காரணம் காட்டி வரல அப்படின்ட்டு. ஆனால் விஜய் வருவதை சொல்லி திட்டமிட்டு சரியாக அறிவித்து இப்போ மாநாடு நடத்தி 2026 சந்திக்க போகின்ற ஒரு அரசியல் தலைவர் அவர். சரி, நீங்கள் உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? ஏன் இந்த மாதிரி? இல்லை, அவருக்கு வயசு, அவரோட ஒரு 20 வயசு முன்ன பின்ன இருக்கார். அந்த வயசில் அவர் பார்த்துட்டு போயிட்டார். இவர் பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. விஜய் வந்து உண்மையிலே செஞ்சார்னா நம்ம மகிழ்ச்சி சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு திமுகங்கிற கட்சி தான் இன்றைக்கி ஒரு பலமான கட்சியாக இருக்குது. இப்போ அதிமுக வந்து கொஞ்சம் அந்த கட்சியில் கொஞ்சம் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துடலாமா அப்படிங்கிறது. அதனால தான் பாஜகவும் அதை தான் யோசிக்கிறாங்க. இதே விஜயும் அதை தான் யோசிக்கிறாரு. விஜயுடைய வருகையால் ஒரு பயப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா சீமான். அவருக்கு என்னென்னா, இளைஞர்கள் நம்மளை விட்டு ஒரு வேளை போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போயிடுவாங்களா? இல்லை, ஒன்றும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் செலக்டடாக தான் அவங்க கூட இருப்பாங்க, சீமான் கூட. விஜய் இன்னும் சொல்லலை. ஒருவேளை விஜய் வந்துட்டு அவர் பேசின தமிழ் தேசியம் பேசிட்டாரு அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் தேசியத்துக்காக மட்டுமே சீமானுக்கு வாக்களிக்கல இல்லை, அவருக்கு வாக்களித்த 8.2% மக்களும் அதுக்காக மட்டுமே இல்லை. அவர் ஒரு மாற்றம், இவர்கள் அல்லாதவர், அவர் மீது இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தானே வாக்களித்தாங்க. ஆமாம், இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் அவர் கூட இருக்காங்க. நீங்கள் அவர் பேசுகிற தமிழ் தேசியம் இன்னொன்று ஒரு மாற்று சக்தியாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அழைச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சியுடைய அந்த தலைமைக் கழக பேச்சாளர் மாதிரி தான் இன்னும் பேசுகிறாரு. ஒரு தலைவருக்கான, ஒரு தலைமைக்கான அந்த செறிவு, அந்த பண்பட்ட பேச்சில் ரசிக்கக்கூடிய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு. அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குங்கிறது வேறு. ஆனால் ரசிக்கலாம், ஜாலியாக உட்காந்து தனியாக உட்காந்துருக்கப்ப நம்ம ரசிக்கலாம், ரைட்டு அப்படின்னு போயிடலாம். ஆனால் அதையும் தாண்டி அவருடைய பண்பட்ட பேச்சு அவர்கிட்ட இல்லை. அதுக்கு எதிராக விஜய் பேசுகிறதே இல்லை. இப்படி ஒரு சினிமாவிலேருந்து 2 முகங்கள் இன்றைக்கி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலம்தான் ஒரு பக்கம் பதில் சொல்லணும். இது இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுக்குள்ளே. அவருடைய கட்சி கொடியிலேருந்து, அந்த கட்சி கொடியே நீங்கள் கண்டிப்பாக அந்த கட்சி கொடி உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. அந்த கொடி கலர் அது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது.
நீங்கள் அந்த சின்னத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரைய முடியாது. வாகைப்பூ சின்னம், பின்னாடி 2 யானை, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எளியவனால் அந்த யானையை போடவே முடியாது. அந்த வாகைப்பூ எப்படி போடுறது? இவ்வளோ சவால்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பவே தமிழ் இது வந்து ரொம்ப வந்து நான் ரொம்ப பிழையாக நான் பார்த்தேன். ஏன்னா தமிழக வெற்றி இக்கு போடாமல் கழகம்னு போட்டிருந்தார். இதை மாற்றுறதுக்கு 2 மாதம் ஆனிச்சு அவங்களுக்கு. ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு, எந்த இடத்துல ஒற்று வரும் அப்படின்னு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு செல்ஃபோனில் நீங்கள் டைப் பண்ணி போயிட்டு அது வேறு, அவசரத்துக்கு ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சியை பதிவு பண்ணுறப்ப வெற்றி கழகம்னு போடுறப்ப அப்போது தமிழே தெரியாதவங்களா கூட இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிங்கனாலே, நீங்கள் செல்ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வந்து சிஸ்டத்தில் டைப் பண்ணுறப்போ அதுவே உங்களுக்கு கேட்கும், அதுவே சமயத்தில் கொடுக்கும். அது கூட தெரியாமல் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ அவர் வந்து நம்ம வந்து பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. கோபத்தில் நிறைய பேர் சொல்கிறது இயல்பு தான். ஆனால் நீங்கள் அதுலேயே மாற்ற முடியலையே. அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தலை. எதிரணி ஆற்றும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கார். இன்னும் மிக அந்த அறிக்கை கூட மென்மையாக அவர் சாப்பிட்டனால தான் சினிமாவில் தான் சண்டை போடுவார் அவர். இன்ன வரைக்கும் நான் அது வந்து ஒரு என்ஜிஓவாக தான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் கட்சியை பார்க்கல. ஒரு என்ஜிஓ, இந்த நிறைய பேர் அரசு சாரா நிறுவனமாக பார்க்குறீங்களா? ஆமாம், அது ஒரு அரசு சாரா நிறுவனம் தான் தமிழக வெற்றி கழகத்தை. ஆமாம், அது அடுத்த முதல்வராக பார்க்க மாட்டீங்களா விஜய? வந்தாருன்னா நீங்கள் நம்ம தலையெழுத்து யார் வந்தாலும் ஏற்றுக்கு தானே ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எதிர்மறையாக ஏன் சொல்கிறீங்க? இல்லை, யார் வந்தாலும் வேறு வழி இல்லை. நான் ஓட்டு போடலைன்னா கூட ஒருத்தர் எனக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவர் எனக்கு முதலமைச்சர் தான். நான் முதலமைச்சர் ஆனு சொல்லி தான் வர்றாரு விஜய். இல்லை, எல்லாருமே அப்படி தான் வர்றாங்க. அந்த காதல் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், ஸ்ட்ரைட் பிஎம் அப்படிம்பார். அது மாதிரி ஒருவர். எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். இப்போ என்ன ராஜேந்திர ஆசை இல்லாமல் இருந்தார் என்ன? இருக்கத்தானே செய்யும். ஆனால் மக்கள் தான் பதில் சொல்லணும், காலம் தான் பதில் சொல்லணும். காலம் பல பேருக்கு வழி விடும், ஒரு சில பேருக்கு வழி மறிச்சிடும். வழி விட்டு ஒரு வேளை வரலாம். சரி, விஜய் இப்போ நடிக்க போகிறது கடைசி படமாக இருக்குமா, இல்லை அடுத்தடுத்து படங்கள் வர வாய்ப்பு இருக்கா? 2023 24 கடைசி படமாக இருக்கும். தொடர்ந்து படத்தில் நடிப்பார். கண்டிப்பாக நடிப்பார். அவர் நல்ல நடிகர். நான் அவரால் நடிக்கணும்னு தான் நல்லா நினைக்கிறேன். அரசியல் வரக்கூடாதுங்கிறீங்களா? வரக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு வரட்டும். ஒரு 10 வருஷம் இருக்குது, பயிற்சி எடுத்துக்கிட்டு வரட்டும். மக்களை வந்து சந்திக்கட்டும், மக்களுடைய ஏழ்மையை உணரட்டும், அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வழிகளை உணரட்டும். வெறும் முதலாளிகள் எப்படி எங்கே போனாலும் முதலாளிகள் பெரியவங்க வந்து ஒரு பெரிய கலைஞர்கள் வந்து கூட வந்துடுவாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இவங்க போய் சேர வேண்டிய இடம் யாருன்னா மக்களை சந்திக்கட்டும், மக்களுடைய எளிய மக்கள் எப்படி வாழ்கிறான்னு பார்க்கட்டும், அவன் எப்படி ரேஷன் கடையில் நின்று அரிசி வாங்குறான் அப்படின்னு பார்க்கட்டும், எளிய மக்களில் சாதாரணமாக அவன் எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு குடிக்கு எப்படி பாழாகி ஒரு இளைஞன் போகிறான் அப்படிங்கிறத பார்க்கட்டும். நம்ம படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் நடுத்தருவுக்கு வர்றான் அப்படிங்கிறத பார்க்கட்டும். இவர் ஒரு விஜய்க்காக எத்தனையோ இளைஞர்கள் வந்து பலியாயிருப்பான், அதை பார்க்கட்டும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வழிகளோடு வரட்டும். இன்னொரு 10 வருஷம் அவர் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு பயிற்சி களமாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வந்தார் அப்படின்னா நம்ம வரவேற்போம். அது வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு இல்லாத அரசியல் தான். ஆனால் எம்ஜிஆரை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மட்டும் வந்தாரே, எல்லாருமே பாவம் அந்த எம்ஜிஆரை தான் போட்டு விட்டுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படி வெறுமனே வரல. எம்ஜிஆர் நிறையா தலைவர்களை கூட வச்சுருந்தார். எம்ஜிஆர் அளவோட தான் பேசுவார், ஆனால் தலைவர்களை கூட வச்சுருந்தார். அவங்க சொல்கிறத வந்து அவங்க நம்பி கேட்டார். அவங்க சொன்னால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பி கேட்டார். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட்டுகள் சொல்கிறத எம்ஜிஆர் கேட்டார். கம்யூனிஸ்ட்டுகள் சொல்கிறத எம்ஜிஆர் கேட்டதோட விளைவு தான் மின்சாரத்தை வந்து ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வர்றப்ப மின்சாரத்துக்கு இல்லை விவசாய மின்சாரத்துக்கு தொகை அறிவிக்கிறப்ப கம்யூனிஸ்ட்டுகள் பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ண உடனே அந்த உண்மைத்தன்மை உணர்ந்துக்கிட்டு அதை குறைக்கிறார். கம்யூனிஸ்டுகளுடைய திட்டம் தான் வந்து இதில் ரேஷன் அரிசி. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பட்டினி பஞ்சம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர் கொண்டு வந்த ரேஷன் அரிசி. அந்த ரேஷன் அரிசி வந்துட்டு அன்னைக்கு வந்து முறைப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வீடுகளுக்கு ஏழை எளிய மக்களுடைய வீடுகளுக்கு இலவச ஒத்தலைட்டு போட்டு கொடுத்துருவோம் அந்த டைமில். நீங்கள் ஏன்னா கிராமமே இருட்டில் இருக்கும், 4 கிராமத்தில் 4 வீதியில் லைட் எரியும், 4 போஸ்ட் இருக்கும், 2 போஸ்ட்டில் தான் லைட் எரியும். அப்போ நீங்கள் ஒரு எளியவன் வீட்டில் லைட் எரிஞ்சது இன்றைக்கி வேணால் நமக்கு அது சாதாரணமாக தெரியலாம், அன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து கூட இருக்கவங்க எம்ஜிஆருக்கு அவ்வளோ அப்படி காத்திரத்தோடு இருந்தாங்க. விஜய்க்கு அப்படி யாரும் இல்லை. அப்போ இந்த அரசியல் வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் முட்டுச்சந்தில் அவரை நிப்பாட்டுறது வேற. அவர் காலில் கையில் விழுந்துட்டு பணம் இருக்கு போயிடுவார்.
ஆனால் இந்த மக்கள் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து வடமா மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவன் வந்து அங்கே வாழ வழி இல்லாமல் தான் இங்கே வர்றான். சரி. அப்போ இந்த வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மக்களுக்கான பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர்கிட்ட வந்து இன்னும் ஒரு கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறது. சரி. இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்கு உரிமையாக திரு வேலுசாமி, மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.